கண்ணுக்கு தெரியாத பாவங்களும், அதற்கான பலன்களும் சொல்ல முடியுமா? கண்ணுக்கு தெரியாத பாவங்கள். ஆக்சுவலி நிறைய பேர் நமக்கான கஷ்டங்கள்லாம் நிறைய இருக்கும். சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவங்க என்னன்னா, நான் எந்த பாவமும் பண்ணலை, நான் எந்த பாவமும் பண்ணலை, ஆனால் எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு 2 காரணம் தான் இருக்குது. ஒன்று பூர்வ ஜென்ம பாவம் அப்படின்றது. 2வது இந்த ஜென்மத்தில் நம்ம செய்கிற பாவங்கள் அல்லது நமக்கு வேண்டியவர்கள் செய்கிற பாவங்கள், இவைகளால் நமக்கு ஏற்படுற பாதிப்புகள். இதுதான். இதை தெரியாமல் இருக்கிறதுனால நமக்கு அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் எதனால் வந்ததுன்னு தெரியாது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோன்னா, நான் யாருக்கும் எதுவுமே செய்யலை, எந்த பாவமும் பண்ணுறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாவம் எது புண்ணியம் எதுன்ற பண்டிதம் நம்ம பெற்றிருக்கோமா என்ன? அந்த ஞானம் நமக்கு இருக்கா என்ன? எந்த வகையிலெல்லாம் நமக்கு செஞ்சால் பாவம் எதெல்லாம் புண்ணியம்னு நமக்கு தெரியுமா என்ன? தெரியாது. தெரியாமலே நம்ம எதுவுமே செய்யலைன்னு நம்ம நினைக்கிறோம். பைத்தியக்காரனா கடவுள் எந்த பாவமும் பண்ணாத ஒரு ஆளுக்கு எதுக்கு தண்டனை கொடுக்க போகிறாரு? அவர் ஒரு நீதிமான். அவன் கர்மாக்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டத்தை படைச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கு அதிகாரிகளை வச்சுருக்காரு. நவகிரகங்களை அதிகாரியாக இருந்து செயல்படுகிறது. அதில் கர்மக்காரகன்னு சொல்லக்கூடியவர் சனி பகவானாக இருக்கிறார். தர்ம தேவதையாக யம தர்மராஜா இருக்கிறாரு. இவங்கக்கிட்ட அந்த பொறுப்பெல்லாம் இருக்குது. கடவுள் ஒன்றும் அவர் தனியாக இருக்கார். சிஸ்டத்தை எழுதி கொடுத்துட்டு இதன்படி இந்த நிர்வாகம் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு தனியாக இருக்கார். யாராவது கடவுள்கிட்ட வேண்டி வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது கடவுள் இரக்கம் கொண்டாருன்னா அதில் நமக்கு கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு. அவ்வளோதான். பூர்வ ஜென்மத்தில் செஞ்சது நமக்கு ஞாபகத்தில் இருக்காது. அது ஒரு பக்கம் இருக்கும். அது இப்போ முன்வினை, இப்போ ஊழ்வினை உறுத்தும். இளங்காடிகள் சொல்வார், ஊழ்வினை உறுத்துது. கண்ணைக்கு என்ன பாவம் பண்ணான், கோவலன் என்ன பாவம் பண்ணான் அப்படின்னா ஊழ்வினை உறுத்தும்னு சொல்கிறாரு இளங்காடிகள். அவர் புத்த மதத்தை சேர்ந்தவர். அவருமே சொல்கிறாரு ஊழ்வினை உறுத்துதுன்னு. போன ஜென்ம கர்மா நம்மளை பாதிக்குதுன்னு சொல்லிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒன்று போன ஜென்ம பாவம், இன்னொன்று இந்த ஜென்மத்தில் நாம் தெரியாமல் செய்கின்ற பாவம். அந்த பாவத்துக்கான பலன்கள் நம்ம அனுபவிக்கிறோம். அது எப்படி யாரெல்லாம் செய்வாங்க தெரியாமல் அப்படின்னா, இப்போ ஆன்மீகம் இருக்குதுன்னு வச்சுங்க, பக்தர்கள் தான்.